நீங்க கொரியோகிராஃபரா நெறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணீங்க இல்லையா? டாப்ல இருக்கீங்க. ஸோ, அப்போ சீனிவாசன் சார நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவரு நெறைய படங்கள்ல வில்லன் ரோல் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆ இப்போ ஒரு டாப்பான ஒரு கொரியோகிராஃபருக்கும், ஒரு வில்லன் நடிகர் அப்படிங்கும்போது, நீங்க ஏர்னிங் அப்படிங்கும்போது நீங்க நெறைய சம்பாரிச்சீங்க. பட் அந்த டைம்ல ஃபேமிலி லைஃப்ல அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதெல்லாம் இருந்ததா? பட் ஆனா இன்னும் உங்க காலத்துலலாம் ஹஸ்பண்டுக்கு அடங்கி இருக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப இருந்திருக்கும்ல? குடும்பம் ஒரு கிளாஸ் மாதிரி, கண்ணாடி கிளாஸ் மாதிரி. அத உடையாம பார்த்துக்க வேண்டியது, முதல்ல லவ் பண்றோம்ல, அது கடைசி வரையிலும் அப்படியே இருக்கணும். நல்லதும் வரும், கெட்டதும் வரும். ஆனா, என்ன பொறுத்தவரையும் நான் பிகினிங்லேருந்து எப்படின்னா, என்னுடைய புருஷன் எது சொன்னாலும் நான் கேட்பேன். இது இன்னைக்கு இங்க நீ வர வேண்டாம். நீ இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ. எடுத்துக்குவேன். நீ நாளைக்கு கட்டாயம் வரணும். ஃப்ளாகேஷன் பண்ணணும், கட்டாயம் வரணும். வருவேன். ஆனா, உங்ககிட்ட சொல்றேன். இத்தனை வருஷமா நான் ஸ்கூலுக்கு 32 வருஷமா ஸ்கூலுக்கு வந்தா, அவருடைய சேர்ல நான் உட்கார மாட்டேன். அவருக்கு நாங்க தனியா சேர் இருக்கு. அந்த சேர்ல நான் உட்காரவே மாட்டேன். ஏன்? இதுவரையும் உட்கார மாட்டேன். ஏன்னா, அவரு இந்த வயசுலயும் போய் மறுபடியும் படிச்சாரு. அந்த பள்ளிக்கூடத்துக்காக எம்பிஏ என்னவோ எம்பிஏல என்னமோ போய் படிச்சாரு. படிச்சு அத மொத்தமா கத்துக்கிட்டு வந்து அந்த சேர்ல உட்கார்றாரு.